மீன்பிடி தடை காலம் நிறைவடைய சில நாட்களே உள்ள நிலையில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடை காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் தொடங்கி ஜூன் 15ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. தடைக்காலம் நிறைவடைய இன்னும் சில நாளே உள்ளதால் மீனவர்கள் விசைப்படகுகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டனர். கடலுக்குள் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இருநாட்டு மீனவர்களும் தொப்பில் கூடிய உறவா இருந்து இந்த பாரம்பரிய பகுதியில இருநாட்டு மீனவர் பிரச்சனை மீன் பிடிக்கிறதுக்கு வலுவை செய்யணும் மத்திய அரசு இல்லைன்னா அந்த தொழிலை அழிஞ்சு போகும். உடனே எங்களுக்கு இந்த பாரம்பரிய பகுதியில் கச்சேரி போல மீன் பிடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இது போக உரிய விலை கிடைக்கணும். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை பழுது பார்த்து வண்ணம் பூசி வலைகளை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். 350 விசைப்படகுமே அவங்க சொந்த செலவுல தான் தொழிலுக்கு பைசாக்கள் முடக்கி ஏற்பாடு பண்ணி வேலை பார்க்காங்க. இது மடி வேலை, கரையில் ஏற்றி வேலை பார்க்குறது எல்லாமே அவங்க சொந்த செலவு தான் பார்க்காங்க. எங்களுக்கு எல்லா போட்டுக்கும் ஆர்சி புக்கு வேற மானிய டீசல் கவர்மெண்ட் தந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இயற்கை இடர்பாடுகளால் கடந்த 2 ஆண்டுகளாக போதுமான அளவில் மீன் பிடிக்க முடியாத நிலையில் இந்த ஆண்டு தடைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு செல்ல இருக்கும் தங்களுக்கு இயற்கையின் ஒத்துழைப்புடன் அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என நம்புவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.